சாம்பல் கழிவு நாட் மெட்ராஸ், ETPS, கல்ஃப் இந்த மாதிரி கம்பெனி, CPCL இந்த மாதிரி கம்பெனி கழிவுகளை ஒரு கழிவுகளாகவே அது யூஸ் பண்ணியாங்க. ஒரு காலத்தில் நீச்சல் குளமாக இருந்த இடம், நல்ல வருவாய் இருந்த ஒரு ஏரியா, மல்லாய்க்கு காடுகள், அது அந்த ஃபுல்லாக மனோ ஃபாரஸ்ட் எல்லாம் இருந்த ஒரு ஏரியா. இது எல்லாமே முழுக்க இப்போ இந்த ஆயில் வந்ததுக்காக எல்லாம் வந்துருக்கு. ஆனால் இது தொடர்ந்து இந்த ஆயில்கள் வந்துட்டு இருக்கு, கழிவுகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இது வந்து யாரும் அது பெருசாக எடுத்துக்கல. நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி ஒரு 5-6 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். சுத்தம் பண்ணுங்க, இந்த சுத்தம் பண்ணாதான் எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு சுத்தம் பண்ணதான் முதல் விஷயம். மீனவ கிராமங்கள்ல சுத்தி இருக்கிற ஆறுல இவ்ளோ எண்ணெய் கழிவுகள் கலந்திருக்கு. இதை சேர்ந்த கம்பெனிகள் தான் இதை கிளீன் பண்ணி தரணும் அப்படின்னும், இது எண்ணெயா இல்ல ரீசைக்கிள் செய்யப்பட்ட எண்ணெயா அப்படிங்கறத IIT ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னும் இங்க ஒரு பெண் தலைவர் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு எண்ணெய் எல்லாம் பரவி இருக்குது. யாராலையும் போட்டை எடுத்துட்டு போக முடியல, காலை வைக்க முடியல, சேரும் சகதியுமா இருக்குது, மீன்லாம் செத்து மடியுது அப்படின்றாங்க. மிக்ஜாம் புயலின் போது எண்ணூர் கடற்பகுதியிலும் ஆத்திலையும் குடியிருப்பு பகுதிகளிலும் எண்ணெய் கழிவுகள் கலந்திருக்கு. இதுல மீனவ கிராமங்கள் பெருசும் பாதிக்கப்பட்ட நிலையில மீனவ கிராமங்கள்ல ஒன்றான சிவன்படை குப்பம் கமலாம்பாள் நகர் பகுதியில பசுமை தாயகம் அமைப்போட தலைவரான சௌமியா அன்புமணி பார்வையிட்டு இருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்த மீனவர்களோட குறைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச சௌமியா அன்புமணி நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. இதுல நிறைய அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 10 அடிக்கு கீழே இன்னும் இருக்குது என்ன, யார்கிட்டயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லையா? இதை எப்படி எடுப்பாங்க? வெறும் சாதாரண பக்கெட்லயும் ஒரு கயிறு மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுத்து ஊத்திட்டு இருக்கிறாங்களா? இது என்னன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? இப்படி மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் கிளீன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சௌமியா அன்புமணி. இப்போ ஆயில் வந்தப்போ இது பார்த்துட்டாங்க. நாளைக்கு ஒரு அடியெல்லாம் பண்ணணும். அது வந்து மிகப்பெரிய விஷயம். நாங்க வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்க எண்ணெய் கசிவு பிற்காலத்துல ஏற்படக்கூடாதுன்னா அப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு எண்ணெய் எல்லாம் பரவி இருக்குது. யாராலையும் போட்டை எடுத்துட்டு போக முடியல, காலை வைக்க முடியல, சேரும் சகதியுமா இருக்குது, மீன்லாம் செத்து மடியுது அப்படின்றாங்க. இங்க வந்தப்ப மக்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 10 அடிக்கு நீங்க போய் கீழே நின்னா 10 அடிக்கு கீழே இன்னும் இருக்குது எண்ணெய். இப்போ ஒரு பாத்திரத்துல இருந்து எண்ணெய் எடுக்கணும்னாலே ஒரு பஞ்சு போட்டு எடுக்கணும், இரும்பு போட்டு எடுக்கணும்ன்றாங்க. ஒரு தண்ணியில எண்ணெய் கசிஞ்சுனா என்ன பண்ணணும்? வெறும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சா தொடச்சுன்னு இருப்பாங்க, இல்ல வந்து பிளாஸ்டிக் வாளியில எடுத்து கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஒரு நவீன இயந்திரம் கூட கிடையாதா? இங்க இவ்வளவு பெரிய கம்பெனி இருக்கு, இவ்வளவு அனல் மின் நிலையங்கள் இருக்கு, துறைமுகம் இருக்கு, யார்கிட்டயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லையா? இதை எப்படி எடுப்பாங்க? வெறும் சாதாரண பக்கெட்லயும் ஒரு கயிறு மாதிரி போட்டு பிழிஞ்சு எடுத்து ஊத்திட்டு இருக்கிறாங்களா? இது என்னன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? முதல்ல இது கழிவு எண்ணெயா இல்லையா? இல்ல வந்து மறுசுழற்சி எண்ணெய். ஒரு சிலர் சொல்றாங்க எப்பயுமே மறுசுழற்சி எண்ணெய் வந்து இந்த நிறைய கம்பெனிகள் ஓடிட்டு இருக்கோம், அந்த எண்ணெய் தான் கசிஞ்சுதா இல்ல கழிவு எண்ணெய் கசிஞ்சுதா? என்ன அப்படின்னா அப்போ பாதிப்பு வேற மாதிரி. கழிவு எண்ணெய்னா இப்ப கீழே இருக்கிற மீன்களுக்கெல்லாம் என்ன பாதிப்பு இருக்கும்?